டேய் முத்தையா, வாடா வெளியே. வாடா வெளியே. வெளியே வரியா இல்லையா? டேய் முத்தையா, மரியாதையா வெளியில வா. மனுஷனையா நீ? என்னையா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் தங்கச்சி அப்படி என்னையா தப்பு பண்ணா? கை நீட்டி அடிச்சிருக்காவல. பிறந்ததுல இருந்து நாங்க அண்ணனுக்கு 2 பேரும் அவளை கை நீட்டி அடிச்சதே இல்ல. அவளை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேசணும் இல்ல. பூ மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்திருக்கேன். அப்படிப்பட்ட அவளை ஒரு மிருகம் அடிக்கிற மாதிரி கை நீட்டி அடிச்சிருக்க. உன்னால சும்மா இல்லாமா? யா வாய முடியும். முதல்ல தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்க தங்கச்சி வெக்கமா இல்ல உனக்கு? உன் தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பேசினா தெரியுமா உனக்கு? அவ என்னையா பேசுறா? அவளுக்கு என்ன தெரியும்? கல்யாணம் ஆகி புதுசா வந்த பொண்ண பக்குவமா நடத்த தெரியல. நீலாம் ஒரு மனுஷனா? தொட்டதுக்குலாம் கோவப்பட்டு கை நீட்டி அடிக்கிறது எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? குணா, எதுக்கு இங்க வெளியில நின்னு பேசிக்கிட்டு? வாங்கப்பா உள்ள வாங்க. நாங்க இதுக்குள்ள வரணும். நாங்கெல்லாம் விருது சாப்பிட வந்திருக்கோம். இத பார், நீங்க 2 பேருமே பேசுறது ரொம்ப தப்பு. என் புள்ள யார்கிட்டயும் அனாவசியமா வம்பு தும்புக்கு போறவன் இல்ல. அப்படிப்பட்டவன் கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிச்சிருக்கானா அதுக்கு எந்த காரணமும் இல்லாம இருக்காது. என்ன பண்ணிட்டு வந்தா உன் தங்கச்சின்னு விசாரிச்சு ஆகல? வாய முடியா? நான் எதுக்கே விசாரிக்கணும்? அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. என் தங்கச்சி தப்பா எதுவும் செஞ்சிருக்க மாட்டா. யோ வெளில போய் கேட்டு பாரு, சிரிக்க போறாங்க எல்லாரும். பொம்பளையாவ புத்தியில ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. பெத்த தாய்க்கும் கூட பிறந்த தங்கச்சிக்கும் கூட வேலை செய்யறவங்களுக்கும் நம்ம மனசுல என்ன இடம் கொடுத்துருப்போம் தெரியாது அவளுக்கு. அந்த அறிவை நம்ம பேசிட்டு போறோம். அவள பொம்பளையாவ? வேணா முத்தையா, என் வெறிய கிளப்பாத. உன் இஷ்டத்துக்கு இல்லாததெல்லாம் சொல்லி என் தங்கச்சி மேல பழி போடலான்னு பாக்காத. யோ நிறுத்தியா? உன் தங்கச்சி மேல பழிய போடணும்னு எனக்கு அவசியம் வந்திருக்கு. நான் சந்தோஷமா வாழணும்னு தான் உன் தங்கச்சி எனக்கு எங்க அப்பா கட்டி வச்சாரு. நானும் ஆசைப்பட்டு தான் தாலி கட்டினேன். எல்லார மாதிரி தான் நானும் நிறைய எதிர்பார்ப்போட வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். ஆனா வக்கர புத்தி படைச்ச உன் தங்கச்சி என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டான். இதுக்கு மேல ஒரு அசிங்கம் ஒரு ஆம்பளைக்கு வரவே வராதியா. நாளா இருக்கிறதுனால அரைஞ்சு தூரம் விட்டேன். வேற எவனாச்சும் வந்தா தலையை சீவிருப்பான். வெட்டி போட்டுருவேன். ஆம்பளை இருந்தா அழிக்காம விட மாட்டேன்டா. போட்டுருவேன். உள்ள போங்க. போங்க போங்கப்பா, போங்க போங்க. இங்க வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. போங்கப்பா போங்க. விடுங்க மாமா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துட்டு சும்மா சொல்றீங்க. இல்ல சாமியாடா, நீங்க போய் தெருவுல நின்னு சண்டை போடலாமா? 4 பேருக்கு குறி சொல்ற ஆளு நீங்களே இப்படி பண்ணலாமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது நல்லாவா இருக்கு? உள்ள போங்க. போங்கண்ணே, உள்ள போங்கண்ணே. தம்பியை சமாதானப்படுத்துங்க. வாங்க உள்ள வாங்கப்பா. உள்ள போ. வாங்க அப்பா, வாங்கப்பா. என்னங்க ப்ளீஸ் பா. துர்கா, அண்ணே என்னண்ணே இதெல்லாம்? நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா. அந்த குடும்பமே சரியில்லைம்மா. அந்த முத்தைய தப்பானவம்மா. இன்னைக்கு எங்களுக்கு அது தெளிவா தெரிஞ்சிருச்சுமா. என்னண்ணே நடந்துச்சு அங்க? ஏன் இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்க? என்னமா நடக்கல? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுமா. நாங்க பண்ண ஒரு பெரிய தப்பு ஒன்னா அந்த முத்தையாவுக்கு கட்டி வச்சதாமா. எங்களை மன்னிச்சிருமா. அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிட்டேமேன்னு ரொம்ப வேதனையா இருக்குமா. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணாமா. நீ மகாராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவ. உன் மேலே அவன் கை வைக்கிறானா, அவன் கையை முறிக்கிறத தவிர வேற எதையும் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. இந்த பாருமா, காலத்துக்கும் அண்ணனுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம்மா. நாங்க சாகுற வரைக்கும் உன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாதுமா. ஊர்க்காரங்க மட்டும் குறுக்க புகுந்து குட்டையை குழப்பாம இருந்திருந்தா அந்த குடும்பத்துல ஒருத்தன் கூட உசுரோட இருந்திருக்க மாட்டாமா. ஆனா ரொம்ப நாளா அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுமா. வாழ்க்கையில இது வரைக்கும் நாங்க யாரையும் ஜென்ம எதிரியா நினைச்சது கிடையாதுமா. ஆனா இன்னைக்கு அந்த முத்தையன் எங்க 2 பேரையும் சாகர வரைக்கும் எதிரியா நினைக்க வச்சுட்டாமா. விட மாட்டோம் துர்கா.
அந்த முத்தையனையும் விட மாட்டோம், அந்த குடும்பத்தையும் விட மாட்டோமா நாங்க. அவங்கள போய் இப்படி நம்பிட்டோமே. எனக்காக அங்க போய் 2 பேரும் அவமானப்பட்டு வந்திருக்கீங்களேன்னு என்னங்க அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. துர்கா, யோ இங்க எதுக்கு அவங்க? அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க இருங்க விடுங்க. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? மரியாதையா வெளியே போங்க. துர்கா, நடந்தது என்னமோ தவறு தான். நம்ம குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. ஒன்று பண்ணுவோமே, நம்ம எல்லாரும் இதை மறந்துடுவோமே. மறக்கிறதா? எதையா மறக்க சொல்ற? என் தங்கச்சியை கை நீட்டி அடிச்சிருக்கா உன் புள்ள. ஏன்டா அடிச்சேன்னு கேட்க வந்த எங்களை 2 பேரும் சேர்ந்து அடிக்க வரீங்களா? மாப்பிள்ள, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதுக்காக வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணா உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆனால் தயவு பண்ணி உன் தங்கச்சி வாழ வேண்டிய பொண்ணு, அதை அப்படியே அனுப்பாமல் இங்கேயே வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ தான் கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மாதிரி இங்கே வந்து உக்காந்துட்டானா ஊரில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை பார்த்து காரி துப்ப மாட்டாங்களா? ஓ, ஊர் காரி துப்புறது தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கா? நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்? பெத்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பில்ல. தாலி கட்டின பொண்டாட்டியே கைய நீட்டுற உங்க புள்ளைக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இது பருமா, அப்படியெல்லாம் பேசாத. புருஷன் பொண்டாட்டினா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாம் அப்பப்ப வரத்தான் செய்யும். அதையெல்லாம் பேசிதான் சரி பண்ணணுமே தவிர அதுக்காக கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுமா. அடச்சி வாய மூடு. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? நீ எல்லாம் ஒரு புள்ளைக்கு அம்மா தானே? துர்கா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? எனக்கும் உன் புள்ளைக்கும் இனி செத்தாலும் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ இங்க வந்து சமரசம் பேசி என்ன கூட்டிட்டு போய் சேர்த்து வைக்க பாக்குறியோ? நீ என்ன அப்படிப்பட்டவளா? துர்கா, என்னம்மா இப்படி பேசுற? சி, நிறுத்தியா. எப்போ உங்க புள்ள என் மேல கைய நீட்டினாரோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. உறவுன்னு இனிமே எதுவும் கிடையாது. புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் தயாராவும் இல்ல. உன் புள்ள கட்டின தாலி என் கழுத்துல இருக்கேன்னு கேட்காத. என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கயிறு தான். சார், நான் ஹஸ்பண்டை கழுவி ஊற்றணும் சார். மாமியார் நாத்தனார் அவங்கெல்லாம் சேர்த்து திட்டுற மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, 3000 rupees ஆகும். 3000-ஆ? சார், அப்படின்னா எனக்கு ஒரு இயர்லி பேக்கேஜ் கிடைக்குமா? துர்கா, இப்படி எல்லாம் பேசாதம்மா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கால்ல வேணா விழுறேன். போயா வெளிய. எப்ப என் தங்கச்சி அவன் புள்ள கை நீட்டி அடிச்சானோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மரியாதையா போ வெளிய. அட பாவீங்களா, இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்களா? நாங்க நல்லாதான் இருப்போம். நாங்க மட்டும் இல்ல, என் தங்கச்சி நல்லாதான் இருப்பா. மகாராணி மாதிரி இந்த வீட்டுல வாழ்றத நீங்க பார்க்கதான் போறீங்க. உங்க குடும்பத்தை வேரோடு அழிக்கல. என் பேர் குணசேகரன் இல்ல. அப்படி என்னப்பா நாங்க பாவம் பண்ணோம்? பாவம் நீங்க பண்ணல, நாங்க பண்ணிருக்கோம். அதான் உங்க புள்ளைக்கு நான் கழுத்தை நீட்டினது. இது பாருங்க, என் அண்ணனுங்க முடிவுதான் ஏன் முடிவும். சமரசம் பேசுவேன், சமாதானம் பேசுவேன்னு மறுபடியும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. மரியாதை கெட்டு போயிடும். அடி பாவி பொன்னாடி நீ. இப்படி ஒரு தங்கச்சிக்கு அண்ணனுங்க சப்போர்ட் பண்றது இந்த பூமிக்கே அடுக்காதுரி. இதுதான் உங்க அண்ணனுங்க வளர்த்த லட்சணம்னா நீ நல்லாவே இருக்க மாட்ட. செத்தாலும் நாங்க இந்த பக்கம் திரும்பியே வரமாட்டோம். நாங்க வராது மட்டும் இல்ல, என்னைக்காவது மனசு மாதிரி நீயே என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னாலும் என் வீட்டு வாசல் கதவு உனக்கு திறக்கவே திறக்காதுரி. வாங்க போலாம். இதாம நடந்துச்சு.
இன்னொரு தடவை என்னையும் துர்காவையும் சேர்த்து வைக்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணாத. எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி இவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம குடும்பத்தோட நிம்மதி முக்கியம். கடைசி வரைக்கும் நான் இவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவேன். எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இவ்ளோ பெரிய கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி உங்களால நடமாடிக்கிட்டு இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எல்லா பொண்ணுங்களும் ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு தப்பு செய்யற மாதிரி தான் அண்ணியும் தப்பு செஞ்சிருப்பாங்க. சரி, பேசி சரி பண்ணிக்கலாம்னு நானும் நம்பினேன். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இப்பவும் சொல்றேன், இது ஒன்னும் சரி பண்ண முடியாத விஷயம்னு எனக்கு தோணவே இல்லை. அண்ணி மனசை மாத்தவே முடியாதுன்னு உங்களுக்கு யாருன்னு சொன்னது? நாம அதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கோங்கிறது தான் முக்கியம். லக்ஷ்மி சொல்றதா உண்மைப்பா. துர்கா இந்த வீட்டுக்கு வந்தப்போ அவ சரியா இல்ல. அவளோட பார்வை, பேச்சு, நடவடிக்கை எல்லாமே தப்பா இருந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவன் நமக்குன்னு ஒருத்தரை விதிச்சு அனுப்பி வைக்கிறப்போ வேண்டான்னு நாம நிராகரிச்சு திருப்பி அனுப்புறது கடவுளுக்கு செய்யற அவமரியாதை இல்லையா? இல்லம்மா, மனுஷ ரூபத்தில் வர்றவங்க தான் கடவுள்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு மனுஷ சுபாவம் இருக்கிறது உண்மைன்னா கடவுளும் எப்போவாவது தப்பு பண்ணுவாருமா. அந்த மாதிரி என்ன படைச்ச கடவுள் பண்ண தப்பு தான் துர்காவை எனக்கு பொண்டாட்டி அனுப்பி வச்சுது. அப்படியெல்லாம் சொல்லாத முத்தியா. நானும் இது விஷயமா பல தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். துர்கா பாவம் சின்னதுலேருந்து 2 அண்ணன்களோட வளர்ப்புல வளர்ந்தவ. அவ குணம் அப்படிதான் இருக்கும். நாம தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி குணத்தை மாற்றிருக்கணும். அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முத்தையா, நான் இப்பவும் சொல்றேன்ப்பா, லக்ஷ்மி அந்த வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்ததுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை தப்பி தவறி ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு கல்லு தடுக்கி துர்கா மனசு மாறினா அது நமக்கு நல்லது தானேப்பா. அது மட்டும் இல்லை முத்தியா, இந்த உலகத்திலேயே உறவுங்கிறது ரொம்ப பெருசுப்பா. உறவுக்கு மிஞ்சி வேற எதுவுமே இல்லை. உசுரோடு இருக்கிற காலம் பூரா நமக்கு உறவுன்னு கொஞ்சம் வேணும். நாளைக்கு செத்தா தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும். அடக்கம் பண்ணவோ எரிக்கவோ யாராவது ஒருத்தர் கூட இருந்தே ஆகணும். இன்னொரு மனுஷனோட உதவி இல்லாமல் எந்த மனுஷ பிறப்பும் முழுமையாகாதுப்பா. உறவு நிலைச்சிருக்கணும்னு நினைக்கிறதில்ல எந்த தப்பும் இல்லை. இது பாரு முத்தியா, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, துர்கா நீ தாலி கட்டின பொண்டாட்டி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் முறை. ஆனால் நீ வடக்க பார்த்து அவள் தெக்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது நல்லாவா இருக்கு? ஊர்க்கண்ணை உறுத்த தானே செய்யும். சரி, அதை விடு. இந்த உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் அவகிட்ட ஏதாவது இதை பற்றி கேட்டாங்கன்னா உன் தங்கச்சி மனசு என்ன பாடுபடும்? யோசிச்சு பார்க்கறது நல்லது தானேப்பா. முடிச்சிட்டிங்களாப்பா? உறவோட அருமையை பற்றி எனக்கு சொல்லித் தரீங்க இல்லை? நான் சொல்லாமல் வேற யாருப்பா எடுத்து சொல்லுவா? நீங்கள் தான்ப்பா சொல்லித்தரணும். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிறத பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? மன்னிச்சிருங்கப்பா. காமாட்சி அத்தையை ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? முத்தையா, என்ன? இருங்கம்மா, எதுக்கு பதறீங்க? இப்போ நான் என்ன அப்பாட தப்பா பேசிட்டேன்? அத்தை வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த காலத்தில் அடிச்சுக்கிட்டீங்க, சண்டை போட்டுக்கிட்டீங்க. உங்கள் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பி போனார். அதெல்லாம் ஓகேப்பா. இப்போ மாமா செத்து பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அத்தை குடும்பத்தை முன்ன நின்று நடத்துனது அவங்க பையன் விமல் தான். இப்போ விமலும் இறந்து போயிட்டாருப்பா. வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அத்தை சென்னையில் தனியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. உறவோட பெருமையை அவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. தான் சொந்த தங்கச்சி சென்னையில் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு தன்னந்தனியாக கஷ்டப்படுறாளேன்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களாப்பா? எனக்கு எப்படி என் பொண்டாட்டி உறவு முக்கியமோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் தங்கச்சி உறவு முக்கியம் தானப்பா. என் தங்கச்சி உறவை பற்றி தப்பாக பேசினான்ற ஒரே காரணத்துக்காக என் பொண்டாட்டிங்கிற உறவையே அறத்தை விட்டுட்டு வந்து நிற்கிறவன் பாண்ணா.
ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சி தனியாக கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் உங்களை சேர்த்துக்காம இருக்கீங்களே, இது எந்த விதத்தில்ப்பா நியாயம்? நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்கப்பா. எல்லா உறவும் முக்கியம் தான், உங்கள் தங்கச்சி உறவும் முக்கியம் தானப்பா. ஒரு நாள் அத்தை நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எங்கள் அண்ணன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை ஏற்றுக்க மாட்டார், ஆனால் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அன்னைக்கு அத்தைக்கிட்ட சொன்னேன், அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி உங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். நானும் பல முறை உங்கள்கிட்ட அந்த பேச்சு எடுக்கணும் தான் நினைப்பேன். ஆனால் நம்ம வீட்டு சூழ்நிலை அதை பற்றி பேச முடியலப்பா. இன்னைக்கு எதார்த்தமாக சுப்பு இந்த டாபிக் எடுத்தா கோவத்தில் நானும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாகி போச்சு. இந்த நேரம் உறவாடாண்மையை பற்றி நீங்களும் சொன்னீங்களா, நானும் பேச வேண்டியதாகிடுச்சுப்பா. புரியுது, நீ கேட்டதுல ஒன்றும் தப்பில்லப்பா. நீ படிச்சவன், உலகம் தெரிஞ்சவன், நல்லது கெட்டது உனக்கு தெரியாமலா போகும். ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும், நான் ஒன்னும் யோசிக்க தெரியாத முட்டாள்ல. என் தங்கச்சியோட உறவே வேண்டான்னு அத்து விட்டது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை செத்து போனதுக்கு அப்புறம் என் கூட பிறந்த தங்கச்சி தனியா கிடந்து கஷ்டப்படுறாளேன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா? அதை நினைச்சு நான் எத்தனை நாள் புலம்பியிருப்பேன் தெரியுமா? உங்க அம்மா கேட்டுப்படுறேன் தெரியும். உண்மைதான்ப்பா. உங்க அப்பா அவர் தங்கச்சியை வீட்டு பக்கம் சேர்க்கலையே தவிர மனசுக்குள்ள அவளை நினைக்காத நாளே இல்ல. காமாட்சி காமாட்சின்னு எத்தனை நாள் தனியா உட்கார்ந்து அழுதுருப்பாரு தெரியுமா? ஏங்க இப்படி மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில காட்டாம தவிக்கிறீங்கன்னு நானும் பலமுறை கேட்டுட்டேன். அப்பெல்லாம் இவர் எனக்கு பதிலே சொன்னது இல்லப்பா. அப்படி என்னப்பா வீராப்பா உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு அதை வெளியே காட்டிக்காம எதுக்குப்பா அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு வார்த்தை, நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடோடி வந்து நிப்பாங்க பார்த்த. சரி முத்தையா, நான் என் மனசை மாத்திக்கிறேன். மல்லிகா கல்யாண பத்திரிக்கையை கொண்டு போய் என் தங்கச்சி கையில கொடுத்து, அம்மா உன் மருமகளுக்கு கல்யாணம், வீட்டுக்கு வாமா, அதோட இனிமே இந்த மாதிரி தனியா கிடந்து கஷ்டப்பட வேணாம், அண்ணன் வீட்டிலேயே இருன்னு சொல்லி நானே என் வாயால கூப்பிடுறேன். இப்போ உனக்கு திருப்தி தானப்பா? தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அண்ணா வாமா வா. அண்ணா தப்பா நினைச்சுக்காத அண்ணா. காரணமே இல்லாம நீ எதையும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா காமாட்சியத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி அப்பா கிட்ட எதுக்கு நான் சொன்னேன்? ஏமா அப்படி கேக்குற? என்னண்ணா இப்படி கேக்குற? அவங்க பிள்ளையோட சாவுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படின்னு தினம் தினம் அவங்க முகத்துல முழிக்க முடியும்? குற்ற உணர்ச்சி என்ன கொள்ளாதா? நீ ஏமா அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணுற? நீ என்ன கடைசி வரைக்கும் இந்த வீட்லேயே இருக்க போகிற? அப்படி இருந்தானே அத்தி அடிக்கடி பார்ப்பேன், மனசு கஷ்டமாக இருக்கும். கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகி உன் புருஷன் வீட்டுக்கு போக போகிறேன், சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் காமாட்சத்தை அப்படி இல்லை. ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் அவங்க பொண்ணு உமாவை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம அத்தை தானே, அதனால தான் நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன்.
இது தானே நானும் இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா நீ விமலை கொலை பண்ணதுக்கு பரிகாரமா உங்க அண்ணா அவர் அம்மாவை கூட்டிட்டு வர சொல்றது இதை நீ பரிகாரம்னு நினைச்சுக்கலாம், இல்ல கடமைன்னு கூட எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் வயசான ஒருத்தங்களை தனியா விடுறது தப்புமா? இல்லக்கா, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அத்தை இங்க வந்தாங்கன்னா நான் ரொம்ப அனீசியா ஃபீல் பண்ணுவேன். நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? உன் மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். உனக்கு கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் புருஷன் வீட்டில் எப்படி இருக்க போகிறோம், மாமியாரை வச்சு எப்படி பார்த்துக்க போகிறோம், இந்த மாதிரி நினப்பு தான் உனக்கு வரணும். தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்காத, புரியுதா? சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குண்ணே. ஆனா மனுஷனோட மனசு குப்பையில ஊறி கிடக்கதான் பெரும்பாலும் விரும்புது. என்னதான் நான் பழச மறக்க நினைச்சாலும் கண்ணை மூடி கண்ணை திறந்தா அதே நினைப்பு தானே வருது. இங்க பாரு, இது ரொம்ப தப்பு மல்லிகா. நீ உன்னை மாத்தி தான் ஆகணும். விமல் கதை முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை நினைக்கிறது உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லதே இல்ல. ஏன் தெரியுமா? மனசுல நீ எப்பவும் எதை நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன் கனவுலயும் வரும். நீ கனவுல ஏதாவது உன்னை நினைச்சு பயந்து போய் எதையாவது உளறி வச்சேன்னா நாளைக்கு நீ வாழ போற வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாரு, தேவையில்லாம உன் வாழ்க்கைய நீயே சிக்கலாக்கிக்காத. பயமா இருக்குக்கா. பயந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. வாழ்க்கையில எல்லா விதமான சவால்களையும் எதிர்த்து நிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு அழகு. இதை பாரு, நீ காலம் பூரா சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு பக்கபலமா நானும் லட்சுமி அக்காவும் இருப்போம். நீ எதை பத்தி நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா?